அமாவாசை நாளில் நாம் செய்யும் ஒவ்வொரு வழிபாடும் நம் முன்னோர்களுக்கு போய் சேரும். அவர்களுக்கு சேரும் புண்ணியம் யாவும் நமக்கும் வந்து சேரும். நமக்கு மட்டுமன்றி நாம் சந்ததிக்கும் வந்து சேரும் என்பது நம்பிக்கை. முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க விரதம் இருக்கும் இந்த அமாவாசை நாளில் நாம் என்னவென்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது என்பதை பற்றி இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். பாருங்கள் அன்பர்களே, வணக்கம். இது உங்கள் கலக்கல் மச்சி சேனல். இந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. நாம வீடியோக்குள்ள போவோம். வருடத்துல எந்த வழிபாட்டை வேண்டுமானாலும் செய்யாம இருக்கலாம், ஆனா முன்னோர் வழிபாட்டை மட்டும் செய்யாம இருக்கக்கூடாது அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்லுதுங்க. சூரியனும் சந்திரனும் ஒன்றாக ஒரே நேர்கோட்டுல இணைகிற காலம்தான் அமாவாசைன்னு சொல்றாங்க நம்ம முன்னோர்கள். அந்த தினத்துல நம்மளுடைய மறைந்த முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் செஞ்சு உணவு படையல் போட்டு அவர்களுடைய ஆசியை பெறும் பொழுது நம்முடைய பாக்கியஸ்தான வலிமை இன்னும் கூடுதலாகும். இதன் மூலமா தங்கள் குடும்பத்தில் நிற்கிற திருமண தடை, குழந்தை பிறப்பு தாமதம், வறுமை, ரொம்ப நாள் நீடிச்சிருக்கிற நோய், கடன் தொல்லை போன்ற பிரச்சனைகள்லாம் நீங்கி உங்க கர்ம வினைகளுக்கெல்லாம் ஒரு பரிகாரம் தேடிக்கொள்ளலான்னு ஒரு ஐதீகம். நம்முடைய முன்னோர்கள், அதாவது பித்ருக்கள் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா, நம்முடைய முன்னோர்கள், அந்த பித்ருக்கள் அதீத சக்தி நிறைந்தவர்கள். அவர்கள் ஆசீர்வாதத்தால் புண்ணியமும் செல்வமும் நமக்கு கிடைக்கும். இந்த அமாவாசை நாள்ல நம்முடைய வீட்டு வாசல்ல பித்ருக்கள் என்று சொல்லக்கூடிய நம்முடைய முன்னோர்கள் காத்திருப்பாங்களாம். அதனாலதான் அன்றைய தினம் வீட்டு வாசல்ல கோலம் இடக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. பொதுவா கோலம் என்னைக்கு போடுவோம்னு கேட்டீங்கன்னா, நாம மகிழ்ச்சியோடு இருக்கக்கூடிய நாள்ல இறைவனை வழிபட்டு துதிபாடுற அன்னைக்கு நாம வீட்டு வாசல்ல கோலம் போடுவோம். ஆனா மறைந்த முன்னோர்களுடைய நினைவாக இருக்கக்கூடிய இந்த அமாவாசை நாளில் நாம வீட்டு வாசல்ல கோலம் போட்டோம்னா அந்த பித்ருக்கள் நம்முடைய வீட்டு வாசலுக்கு வருவதில் இடைஞ்சல் இருக்கலாம். மேலும் அவர்களுக்கு வீட்டில் மணி அடித்து சாமி கும்பிடுறது, இரும்பு சத்தம், ஒளி சத்தம், இது மாதிரி பாத்திரங்களுடைய ஒளி சத்தத்தை கேட்டால் கூட அவர்களுடைய வருகைக்கு இடைஞ்சல், தடங்கள் ஏற்படும்னு ஒரு காரணம் இருக்கிறதா சொல்லப்படுது. அதனால தான் அமாவாசை அன்னைக்கு வீட்டு வாசல்ல கோலம் இடக்கூடாது அப்படின்னு ஒரு ஐதீகம் இருந்துகிட்டே இருக்கு. சரி, நம்ம முன்னோர்கள் வீட்டு வாசல்ல காத்திருக்காங்கன்னு சொல்றாங்க. அந்த முன்னோர்களுக்கு எப்ப தர்ப்பணம் கொடுக்கணும்? அதாவது அமாவாசை அன்னைக்கு காலையில 6:30 மணிக்குள்ள தர்ப்பணம் கொடுக்கறது நல்லதுன்னு சொல்றாங்க. அப்படி கொடுக்க முடியாதவங்க சூரியன் மறைவதற்குள்ள சாயந்தாரத்துக்குள்ள தர்ப்பணம் கொடுக்கலாம். ராகு காலம், யமகண்டம் இதெல்லாம் இந்த அமாவாசை நாள்ல தர்ப்பணத்துக்கு பொருந்தாது. மதிய வேளையில தர்ப்பணம் செய்ய மிகவும் உகந்ததுன்னு சொல்றாங்க. தர்ப்பணம் கொடுக்கும் பொழுது தங்களுடைய குலம், கோத்திரம் மற்றும் குலதெய்வம் அட்லீஸ்ட் ஒரு 3 தலைமுறையுடைய பேரையாவது சொல்லி தர்ப்பணம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. சரி, இந்த அமாவாசை நாள்ல விரதம் இருக்கணும். முக்கியமா யாரெல்லாம் பித்ருக்கள் என்று சொல்லப்படும் முன்னோர்களை, பெற்றோர்களை முறையே வழிபட்டு வணங்கி ஆராதிக்கிறார்களோ அதனால கிடைக்கும் பலன்கள் மொத்தமும் அவர்களுக்கு மட்டும் இல்லாம அவர்களுடைய பிள்ளை தலைமுறைகளுக்கும் போய் சேரும்னு தர்மசாஸ்திரம் நமக்கு அறிவுறுத்திக்கிட்டே இருக்கு. அதனால அமாவாசை நாள்ல பெற்றோர் இல்லாத கணவன் விரதம் இருக்கலாம். அதே சமயம் கணவன் விரதம் இருக்கிறாரோ, சாப்பிடாமல் இருக்கிறாரு என்று மனைவியும் விரதம் இருக்கக்கூடாது. கணவன் இருக்கும் பொழுது அவர்களை சுமங்கலின்னு தான் சொல்லுவாங்க. அதனால சுமங்கலிகள் ஒருபோதும் அமாவாசை நாள்ல விரதம் இருக்கவே கூடாது. ஆகவே மனைவியானவள் என்ன செய்யணும்னா விரதம் இருக்காம சாப்பிட்டுறணும். இன்னொரு விஷயம், அமாவாசை விரத நாள்ல விரத படையலாக மாமனார் மாமியாருக்காக சமைக்கும் உணவை வெறும் வயிற்றோட அந்த மனைவிமார்கள் சமைக்கக்கூடாது. அவர்கள் காலையில சிறு உணவு, சிற்றுண்டி எடுத்துக்கொண்ட பிறகுதான் அவங்க சமைக்கணும்னு சொல்லி தர்மசாஸ்திரம் சொல்லுதுங்க. முக்கியமா எல்லாருமே செய்ய வேண்டியது, அமாவாசை நாள்ல திதி கொடுங்க, தர்ப்பணம் கொடுங்க, உங்க முன்னோர்களை நினைச்சு வேண்டுங்க. அதோட முக்கியமான ஒண்ணு, அன்னதானம் செய்யணும் அன்றைய நாள்ல. அதாவது எப்படின்னா, அமாவாசை நாள்ல காலையில தர்ப்பணம் செய்யணும், காலையில உணவு எடுத்துக்கொள்ளாம இருக்கணும். அப்புறம் நம்ம முன்னோருக்கு பிடித்தமான உணவை இலையில வச்சு அவர்களின் படங்களுக்கு பூக்கள் வைத்து குடும்பத்தோட நீங்க வணங்கணும். அதுக்கப்புறம் காகத்துக்கு நீங்க சமைச்ச உணவு அனைத்துல இருந்தும் கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து ஒரு சின்ன இலையில வச்சு காகத்துக்கு சாப்பிட்றதுக்கு வைக்கணும். முக்கியமா முன்னோரை நினைத்து 4 பேருக்காவது உணவு வழங்கணும். இருக்கிறதுலயே மிகப்பெரிய புண்ணியம்
நீங்க கொடுக்குற இந்த சிறு அன்னதானம் தான். இந்த நாள்ல நம்ம முன்னோரை நினைத்து செய்கிற எல்லா காரியங்களுக்குமே மும்மடங்கு பலன்களை நமக்கு கொடுக்கணும்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்லுதுங்க, தர்ம சாஸ்திரம் சொல்லுதுங்க. அவசியம் முக்கியம். சாயந்தரம், அன்றைய தினம் சாயந்தரம் அவசியம் வீட்டுல விளக்கேத்தி வைக்கணும். மீண்டும் குடும்பத்தினர் அனைவரும் ஒன்று சேர்ந்து நம் முன்னோர்களையும் இறைவனையும் நினைச்சு வணங்க வேண்டும். அதுபோல அமாவாசை அன்று இரவு தர்ப்பணம் செய்த கணவருக்கோ அல்லது யாரு அமாவாசை விரதம் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு டிஃபன் உணவு தான் கொடுக்கணும். முக்கியமா ஒரு வீட்டுல கணவன் மனைவி இருக்காங்கன்னா, கணவர் அமாவாசை பிடிக்கிறாரு அப்படின்னா கணவருக்கு டிஃபன் உணவு கொடுங்க. மனைவி டிஃபன் சாப்பிட்டாலும் அந்த மதியானம் செய்திருந்த அந்த சாப்பாடு இருக்கு பாருங்க, ஒரு கைப்பிடி சாதமாவது மனைவி சாப்பிடணும்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது, தர்ம சாஸ்திரம் சொல்லுது. ஏன்னு கேட்டீங்கன்னா, அப்பதான் அந்த மனைவி சாப்பிட்ற உணவுனால அவங்களுடைய மாமனார் மாமியாருடைய ஆசீர்வாதம் முழுமையாக மருமகளுக்கும் கிடைக்குன்றது ஒரு ஐதீகம். சரி, அமாவாசை நாள்ல என்ன சாப்பிடலாம், என்ன சாப்பிடக்கூடாது? அமாவாசை தோறும் ஒவ்வொரு வீட்டு வாசல்லையும் முன்னோர்கள் நின்று கொண்டு அவங்க எள்ளு தண்ணீர் பெறுவதற்காக காத்து கொண்டிருப்பாங்க. அன்றைய தினம் விரதம் இருப்பவர்கள் வாசல்ல கோலம் போடக்கூடாதுன்னு சொல்லி இருக்கிறோம். முக்கியமா மாமிசம் சாப்பிடவே கூடாது. அதே போல வெங்காயம், பூண்டு இதெல்லாம் சாப்பிடக்கூடாது. முக்கியமாக அன்றைய தினம் யாரையும் கோபமாக பேசாதீங்க. ஏன்னா சூரியனும் சந்திரனும் ஒரே நேர்கோட்டில் இருக்கும்போது கிரக மாறுபாட்டினால ஒரு பதற்றமான சூழ்நிலை எப்போதுமே எல்லாருக்குமே இருக்கும். அந்த நேரத்தில் தான் அமைதி காக்கணும், அமைதியாக இருக்கணும், பதஷ்டம் இல்லாமல் முன்னோர்களை நினைச்சு வழிபடணும். அப்புறம் சனீஸ்வர பகவானின் வாகனமான காகம் யமலோகத்தின் வாசல்ல இருப்பதாகவும் யமனினுடைய தூதுவன் எனவும் காகத்தை சொல்றாங்க. அதனால அமாவாசை நாள்ல காகத்துக்கு சாதம் வச்சாலே யமலோகத்துல வாழும் நமது முன்னோர்கள். அமாவாசைன்னு இல்லைங்க, பொதுவா எந்த நாள்லயும் நீங்க காகத்துக்கு சாப்பாடு வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா யமனுடைய தூதுவனாக காகம் இருக்குதுன்னு சொல்றாங்க. அப்ப யமலோகத்துல வாழும் நம்மளுடைய முன்னோர்கள் அமைதி அடைஞ்சு நமக்கு ஆசீர்வாதம் வழங்குவாங்க அப்படின்னு தர்மசாஸ்திரம் சொல்லுது. இன்னும் ஒரு சில தர்மசாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, நாம காகத்துக்கு வைக்கிற சாதத்தை காக்கா எடுத்துக்கலன்னு வச்சுக்கோங்களேன், நம்முடைய முன்னோர்களுக்கு ஏதோ ஒரு சில மனக்குறைகள் இருக்கிறதா கருதுவதும் ஒரு ஐதீகமா சொல்றாங்க. ஸோ அதனால காகத்திற்கு சாதம் வைப்பது மிகவும் முக்கியமான ஒன்று. அப்புறம் உடலுக்கு ஒத்துக்கொண்டா எந்த கீரையை எந்த நாளில் எந்த கிழமையிலும் உணவாக எடுத்துக்கலான்னு சொல்கிறாங்க. ஆனால் அமாவாசை அன்னைக்கு கீரை சமைக்கும் வழக்கமே கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, முக்கியமாக அமாவாசை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா பூசணிக்காய், ஏன்னா அது நீர் சத்து உள்ள காய். அன்றைய தினம் நாம் சூரியனும் சந்திரனும் ஒரே நேர்கோட்டில் இருக்கும் பொழுது கிரகங்களுடைய மாறுபாடின் காரணமாக நம்முடைய உடல் வெப்பம், நம்முடைய உடலுடைய தன்மை மாறுபட்டு காணப்படும். அதனால அந்த நேரத்துல நம்ம நார்மலா சாப்பிட்ற சாப்பாடு காய்கறிகளை சாப்பிட்டோம்னா இந்த உடல் அந்த சாப்பாடு எடுத்துக்காது. இதனால உடல்ல மாற்றங்கள் ஏற்படும், உஷ்ணம் ஏற்படும். ஸோ அதை தவிர்க்கிறதுக்கு நமக்கு நீர் சத்து குறைபாடு, முக்கியமா நீர் சத்து குறைபாடு ஏற்படும். இந்த நீர் சத்து குறைபாடை நீக்கிறதுக்கு தான் நம்முடைய முன்னோர்கள் பூசணிக்காய், அதாவது நீர் சத்து உள்ள காய்களை அன்னைக்கு சாப்பிடணும்னு சொல்லி அறிவுறுத்திட்டு போயிருக்காங்க. நன்றி நண்பர்களே, இவ்வளவு நேரம் பொறுமை காத்து இந்த வீடியோ கண்டென்ட் முழுவதையும் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு உங்களுக்கு மிக்க நன்றி. மீண்டும் அடுத்து ஒரு வீடியோவில் சந்திப்போம். வணக்கம்.